ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கிங். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு புஷ்பா 2 த ரூல். ஸோ அப்படிங்கிற இந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த புஷ்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. அது என்ன படம், என்ன இது ஒரு மாதிரி இருக்குது. அளவை குண்டம் புறம்லோ அப்படின்னு ஒரு படம் நடிச்சுட்டு என்னடா இது இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல இருக்காரு, ச்சே அடடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர் தான் அந்த ஒரு புஷ்பா. ஸோ அந்த படம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்த படம் தான் அது. அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன் நான் தியேட்டர்ல போறதுக்கு. இட்ஸ் ஓகே, தட் ஃபைன் அப்படின்ட்டு சரி அப்படி அந்த காலங்கள் கடந்துட்டே இருக்குது. லைக் புஷ்பா 2 வரப்போன்னு சொல்லிட்டாங்க. கேஜிஎஃப் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படம் வந்துட்டு ஓகே வரப்போகுதுன்னு சொல்லி இருந்தபோது கேஜிஎஃப் 2 வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பிளாஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த பிளாஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த படம் வந்துட்டு பயங்கரமா இன்னும் வரணும் அப்படின்ட்டு அந்த படத்தோட டைரக்டர் சுகுமார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு ரீரைட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த படத்தோட இதை ஸ்கிரிப்டை. ஸோ அதுக்கப்புறம் டிலே ஆகி இப்போதான் வந்திருக்குது. அதை பற்றி தியேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சுல, என்ன இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது மில் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஈகோ கிளாஷ் நடந்துட்டு இருக்குது. ஸோ என்ன ஒரு ஈகோ கிளாஷ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஃபகத் ஃபாசில் சாருக்கும் அல்லு அர்ஜுன் சாருக்கும் இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ். ஸோ அதில் வந்துட்டு முக்கியமான ஒரு பேஸ் லைக் அந்த கதை களத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரி தான் அவர் வந்துட்டு ஒரு அப்பா பேர் இல்லாத ஒருத்தராக சித்தரிக்கப்படுறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது மரங்கள் வெட்டி கடத்தி ஸோ அந்த மாதிரி சந்தனம் கடத்திட்டே இருக்காரு. லைக் வந்து எதுக்காக அப்படின்னா சென்டிகேட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு அவர் பெரிய ஒரு இதாக இருக்கார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் கூலியா இருந்தார், இப்போ வந்துட்டு ஒரு பணக்காரனா இருக்காரு. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். என்ன வேணா பண்ணலாம், எது வேணா பண்ணலாம், என்கிட்ட பணம் இருக்குது, அதுதான் இங்க மேட்ரு. அந்த பணத்தை வச்சு ஒரு சிஎம் கூட நான் மாத்துவேன், அதுதான் நான் அப்படி மாதிரிதான் இந்த படத்தை கொண்டு போறாங்க. பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. நான் தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த படத்தை ஒரு ஆள் இந்த ரிவ்யூ அப்படியே டக்குன்னு ஒரு பிளாஸ்ட் மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ரிவ்யூ பண்ணி போடுறது இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடும். நேற்று நைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு என்ன ஆச்சுன்னா பில்டப் அப்படின்ட்டு படத்துல பில்டப் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு எமோஷன்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்குது, அந்த அளவுக்கு டைரக்ஷன் இருக்குது, அந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்டிங் இருக்குது, அந்த அளவுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இந்த படத்துல. ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு கையையும் காலையும் கட்டிக்கிட்டு உருண்டு உருண்டு புரண்டு வாயாலே வந்துட்டு கவி கடிச்சு கொதறதா இருக்கட்டும், அப்படியே பறந்து எல்லாரையும் போட்டு தள்ளதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல வந்துட்டு தலையில தொங்க விடுறதா இருக்கட்டும், படம் அதுல இருந்து வந்துட்டு லைக் சேலை கட்டிக்கிட்டு ஒரு பரதநாட்டியம் லைக் அந்த ஒரு உச்சகட்ட கோவத்துல ஆடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு பயங்கரமா இருக்கும். தனக்கு ஒரு புள்ள வந்ததுக்கு அப்புறம் லைக் வந்துட்டு அந்த ரஷ்மியா வந்துட்டு பிரெக்னன்சி ஆகுவாங்க. ஸோ பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறம் அதுல ஒரு அழுகை வரும். அது காரணம் வந்துட்டு அவரோட அப்பா. ஸோ அதனால வந்துட்டு அவருக்கு ஒரு அழுகை வரும். அந்த அழுகைக்கான ஒரு ரீசன், அந்த இடத்துல வந்து அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த படத்தை கொஞ்சம் அப்படி பீக்கில் கொண்டு போயிடுச்சு வச்சுக்கலாம். எனக்கு இந்த தேவையில்லாது ஏன்னா நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு தேவையில்லாது என்ன அப்படின்னா அந்த ஒரு சாங் நல்ல ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குது. ஓகே, அந்த நீல கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு இது காமிச்சாங்கல்ல, போஸ்டர்லாம் ஃபர்ஸ்டாக தான் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது அப்படியே வந்துட்டு அவங்க அப்பதான் பிரெக்னன்சி ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. தெரிஞ்சு வந்த உடனே அவருக்கு ஒரு தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்துல அவர் என்ன பண்றது தெரியாம அந்த இடத்துல உச்சம் கொண்டு ஒரு ஆட்டம் ஆடுறாரு. ஆடிட்டு ஓழைச்சு களைச்சு அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு ஃபைட்டு அதை அங்க வச்சிருக்கலாம். ஓகே, அந்த ஃபைட்டை வந்துட்டு
அதுக்கு முன்னாடி ஒரு சாங் வரும். அவர் அழைச்சு உழைச்சு அப்படியே கலைஞ்சிருக்கும் போது ஒரு சாங் வரும். அந்த சாங்கை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வரும். ஸோ அந்த ஃபைட் அங்க பிளேஸ் பண்ணியிருந்தா செம்மையா இருந்திருக்கும். ஓகே, ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க அந்த படத்தை பாருங்க. இந்த இப்படி இப்படி ஒரு டான்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த இடத்துல வரும். அந்த இடத்த நான் அது என்ன ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த சோ மச் ஆஃப் எமோஷன் வந்து இங்க வந்து கனெக்ட் ஆயிடும். இங்க இருந்து அந்த எமோஷன் அப்படியே டிராப் ஆகும். அப்படியே டிராப் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆகும். ஸோ அது வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் இங்க பேலன்ஸ்டா இங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு இப்படியே போயிட்டே இருக்கும்போது தன்னோட தங்கச்சிக்கு ஒரு துன்பம் நடக்குது அப்படின்னு அந்த எமோஷன்ஸ் மேல போயிருக்கும். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த எமோஷன்ஸ் இங்க வரை வந்துட்டு டக்குன்னு கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு மேல போயிடும். ஓகே, டக்குன்னு மேல போறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த அந்த ஒரு எனர்ஜி மேல வரும் நமக்கு அதை பாக்குறதுக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும்தான் வந்து எனக்கு வந்துட்டு, என்னடா நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க. அந்த அந்த சாங் வந்துட்டு எப்பவும் போல கிளைமேக்ஸ்ல வச்சிருக்கேன் நினைக்கிறேன். அந்த சாங் தேவையில்லை. அந்த சாங் வந்துட்டு கிளைமேக்ஸ் வச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அது என்ன சாங் அப்படின்னா, இதை கேளுங்க. சூடான தீ கங்கு மாதிரி இருப்பானே சாவே. ஸோ திஸ் இஸ் த சாங். ஸோ அது இந்த சாங் வந்து நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டில் வச்சிருக்கலாம்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். இதுக்கப்புறம் கொஞ்சம் போயிட்டே இருக்குது. சில பல ரிவெஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. இவர் ஒரு இப்படி வந்துட்டு அடங்காதவன் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா. ஸோ அதுக்கான காரணம் இங்கே இருக்குது. ஸோ அவர் அடங்காதவன் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்துட்டு இங்கே தெளிவாக சொன்னதுனால தான் அவருக்கான விஷயங்கள் இட் மீன் வந்துட்டு புஷ்பா சாரி கேட்பாரா அப்படி மாதிரி அப்படி ஒரு விஷயமும். அண்ட் வந்துட்டு சிஎம் சார் கூட ஒரு போட்டோ எடுக்க முடியல. லைக் வந்துட்டு ஒரு கடத்தல் காரணம் ஒரு செருப்பும் ஒண்ணுதான் அந்த மாதிரி சொன்னதுனால ஒரு போட்டோ சிஎம் கூட எடுக்க முடியல. ஓ ஓ ஓ அதுவும் ஒரு சாரி சொன்னதுக்கு வந்துட்டு எனக்கு என்ன கேவலமா பாக்குறீங்கல்ல, என்ன எல்லாரும் கேவலமா பாக்குறீங்கல்ல, அந்த ஒரு எமோஷன்ஸும் அடங்காதவன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளா அந்த இடம் எல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த போட்டோ கேட்டு போட்டோ கொடுக்காததுக்கு சிஎம்ஏ மாத்திடுவாப்புல. இந்த சாரி கேட்டதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு ஒண்ணு பண்ணுவேன். ஸோ அது படத்தை பாருங்க. அது வந்து நான் சொன்னா நல்லா இருக்காது. ஸோ அது படத்தை பார்க்கும்போது என்னடா அது அப்படி மாதிரி இருக்கும். இது அந்த டைம் பீக்ல வந்துட்டு அந்த படத்துல வந்துட்டு நல்ல ஒரு பயங்கரமா போயிட்டே இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு ராவா தான் போயிட்டே இருக்குதா, ஃபைட் இப்படிதான் போயிட்டே இருக்குதா, குத்து இப்படிதான் போயிட்டே இருக்குதா, ஆட்டிடியூடு தான் பண்ணிட்டு இருக்கா, பில்டப் இது மாதிரி தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. அதுக்கு மேல வந்துட்டு சாங்ஸ். உண்மையிலேயே நம்ம இங்க வந்து கேட்கறதுக்கும் அந்த படத்துல அதை வந்து சாங்ஸை பாக்குறதுக்கும் சுச்சுவேஷனுக்கும் வந்துட்டு செம்ம ஃப்ளோ, செம்ம பிச்சுக்கலாம். அது வந்துட்டு எப்படி எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது தெரியல. டிஎஸ்பி வந்துட்டு செதுக்கி இருக்காரு. புஷ்பா படத்துக்கு வேண்டிய சுகுமார் உள்ள உட்காந்துக்கிட்டு பண்றாங்க உட்காரமணி அப்படின்னு சொல்லி பண்ண வச்சுக்காரான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருந்துச்சு. சூடான தீ கங்கு மாதிரி சாங்கா இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு புஷ்பா அது, அண்ட் வந்துட்டு இன்னொரு சாங் இருக்குல்ல ஃபீலிங் அப்படின்னு. ஸோ அந்த சாங் எல்லாமே வந்துட்டு எனக்கு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு அந்த ஒரு சாரி கட்டிட்டு ஒரு குத்தாட்டம் போடுவாரு. ஸோ அதுலேயே வந்துட்டு ஒரு ஒரு ராவான ஒரு இது வேணும். ஸோ அதுவும் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதை அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ என்ன கிளைமேக்ஸ் இருக்கு அப்படின்னு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, பக்கவா இருந்துச்சு, பார்க்க பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்க. அண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் விசிட் பண்ணுங்க. லைஃப் டைமில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். பட் லவ்வர்ஸ் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போனால் நல்லா இருக்கும். அண்ட் ஃபேமிலி கூட போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஃபேமிலி அப்பா அம்மா நீ எல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படியே வந்துட்டு ஐயோ பாக்குறாங்களா, பார்க்கல கேஷுவலா பார்ப்போம் இப்படிதான் இருக்குமே தவிர அது வந்துட்டு மொத்த மாதிரி இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய ரொமான்ஸ் இருக்குது, சூப்பரா இருக்குது. அண்ட் ஃபீலிங் சாங் வந்துட்டு தெருகி விட்டான் போல தலைவன், செம்மையா இருந்துச்சு. கிஸ்கு சாங்கும் அதே மாதிரிதான். அதுக்கான ஸ்ரீலீலா அவங்களோட ஆட்டிடியூட் அண்ட்
கிரேட் ஆஃப் த டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மறக்காம இந்த படத்தை தேட்டரில் விசிட் பண்ணி பாருங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே பார்ட் 2க்கு லீடுங்க வேற லெவலில் இருக்கும், பார்ட் 3ல ஏதாவது பண்ணுவாங்க போல நினைச்சேன். பட் பார்ட் 2ல வந்துட்டு இருக்கிற எல்லா எஃபர்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் நன்றி வணக்கம், மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர் ஆசிரியர். தூங்கல. பாய். Wildfire.